பிரச்சனை. நல்ல புருஷனா பார்த்து போல வைங்க. நல்ல புருஷனா பார்த்து ரெடி ஆனா இந்த நாட்டு மக்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல கடமை நான் ஏற்பாடு செய்து விட்டேன். என்னடா விவசாயம் அழிஞ்சு போச்சு மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்றேன் என்னடா பண்றது கல்லூட்டு அடிக்கிறாங்க கல்ல விட்டு அடிக்கிறா கல்லூட்டு அடிக்கிறாங்க கல்லூட்டு அடிக்கிறாங்க நல்ல வேலையை பேசுறா ஏன்டா மாப்பிள்ள அப்படி ஆச்சு உனக்கு கல்லூட்டு அடிக்கிறாங்க யாரு கல்ல விட்டு அடிக்கிறா கல்லூட்டு அடிக்கிறா ஆரோக்கியம் எந்த ஆரோக்கியம்டா மகாராஜா வரட்டும் பாத்துக்கோ கல்யாணம் பண்ணி என்னத்தனா வச்சு வாங்க மழையும் பெய்யறதில்ல ஒண்ணும் பெய்யறதில்ல மழை பெஞ்சாலும் மிருக சாதிய பூரா நல்லா விளைஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாமே எல்லாம் அழிச்சிருச்சு நான் என்னத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பண்ணி வைப்போம் சோசப்பா என்கிட்ட போய் நம்ம விவரத்தை நாட்டை விட்டே போயிடுவோம் மாப்பிள்ள இந்த நாட்டை விட்டே இருக்க கூடாது சோசப்பையா சோசப்பையா என்னாச்சு சோசப்ப நாங்களா நாட்டை விட்டு போக போறோம் சோசப்பையா நாட்டை விட்டு போக போறோம் சோசப்பையா எதற்காக நாட்டை விட்டு போக வேண்டும் என்ன காரணம் ஐயா காட்டுல உள்ள மிருக சாதி எல்லாம் காட்டில் உள்ள எங்க குடியிருப்புக்குள்ள நாசம் பண்ணிருச்சு சோசப்பையா நாசம் பண்ணிருச்சு பூரா காட்டு முருக நாசம் பண்ணி என்னை கட்டிச்சு குதிரை ரத்தத்தை பாருங்க ஆமா சரி காட்டு மிருகங்களால உங்களுக்கு விளைநிலம் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டது ஆமா சோசப்பையா இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவர் என்ன ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மிருக தாக்குனதுல மெண்டவாயிட்டாரு மகளை வளர்த்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா மெண்டவாயிட்டாரு அவரு பொண்டாட்டியா என்ன இல்ல இன்னும் கல்யாணம் ஆகவில்லை சரி மிருகம் தாக்கியதால் புத்தி சுவாதனம் இல்லாமல் போய் விட்டாரு சரியா யாரு ஆரோக்கியம் ஆமா
கல்லூட்டி அடிக்கிறது. கல்லூட்டி அடிக்கிறான். மண்டையில கல்லூட்டி அடிக்கிறான். யார் லூசு பையனா? சரி சரி கல்லூட்டி அடிக்கிறான். சரி சரி கவலைப்படாதீர்கள். ஆரோக்கியத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். சரி யாராக இருமா இருந்தாலும் இருமா சரியா? அம்மா நல்லதாய் பாருமா. காட்டு விலங்குகளால் இருமா இருமா நீ ஒண்ணு இருமா இருமா சரி, அண்ணன் கல்யாணம் பண்ண சரி, அந்த கல்யாணம் பண்ணிட்டா அவர் சொன்னாரு. அவர் சொல்லி நீ கல்யாணம் பண்ணா நல்ல புழு புழுன்னு தான் இருக்கு. சரி சரி அது உங்க வீட்டுல ஏற்கனவே நீ ஒரு கல்யாணம் பண்ணி தான் சரி இருக்கவனா உங்களுக்கு நல்ல கணவனை பார்த்து திருமணம் செய்து நல்ல ஆண்மகனை பார்த்து திருமணம் செய்து சரி கவலைப்பட நான் பண்ணிக்கிறேன் சோசா பையா இருமா இருமா கல்யாணத்துக்கு முன்னாடியே காட்டு விலங்குகளால் சோசா பையா விளைநிலங்கள் எல்லாம் பாதிப்படைந்து விட்டது. சோசா பையா இந்த தூத்து முண்டை அடிக்குதா கவலைப்படாதீர்கள். பரணல சரி பரண் அமைச்சு சரி பரண் அமைத்து வீடுங்கெல்லாம் காட்டுக்குள்ள வராம சரி பாட்டிய பரண் மேல வச்சு பாட்டியை பரண் மேல வச்சு இந்த மிருக சாதியெல்லாம் பாத்துக்க அப்படிதான் வீட்டுக்கு போனேன். சரி வீட்டுக்கு போனீங்க. ஒரே சத்தம். என்ன சத்தம்? ஒரே பேராண்டி உடியா பாட்டி கத்த. பாட்டி கத்துனாங்களா? நான் வீட்டுல இருந்து உடியாறேன். சரி என்னை ஒரு கரடி தாக்கினா அந்த காயம். கரடி தாக்கியதால் உங்களுக்கு காயம். அந்த கரடி போய் என் பாட்டி காலை தொங்க போட்டுக்கிட்டு சரி தொக்கு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. தொக்கு ஆனா உரலை இரும்பு உரலு இந்த வெத்தலை பாட்டெல்லாம் வச்சு சரி சவுண்ட கேட்டுட்டு வந்துருச்சான். சரி சரி அந்த கரடி ஒரு காலை பிடிக்க. சரி யாரு? என் பாட்டி காலை கரடி பிடிக்க. என்னடா ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு நான் இங்க இருந்து ஓடி இன்னொரு காலை பிடிச்சு இழுக்க. கரடி இழுக்க நான் இழுக்க. கரடி இழுக்க நீங்க இழுக்க. சரி என் பாட்டிய ஒட்ட வச்சு கொடுங்க. இந்த நாட்டு மக்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை நான் ஏற்பாடு செய்து விட்டேன். இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று நோக்கம் இல்லை. அதோ பாருங்கள் உங்களுடைய வீட்டுக்காரர் கணவன் அவரைதான் உங்களுக்கு கணவராக இருந்து 2 ரோசையும் கட்டி கொள்ளுங்களேன். சரி இவர்களை வைத்து நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துங்கள்? காடுகளை முட்டைகளை வைத்து சரி அதெல்லாம் இருக்க வேண்டும். நாங்க இருக்கட்டுமா நாட்டை விட்டு போகட்டுமா? நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டை விட்டு செல்லவே கூடாது. கல்யாணம் பண்ணி தந்தையாரிடம் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர சொல்கிறேன். அதனாலே நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு செல்லவே கூடாது. சரியா? மகாராஜாவுடன் தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. அது என்னுடைய கடமை. ஆனால் நீங்க இந்த முடிவை நீங்க இதோட கைவிட வேண்டும். சரியா? சொல்லுங்க. என்ன விஷயம்? கல்யாணம் வேணாம்யா. இந்த ஆளு சிரிக்கிறா பார்த்தா பயமா இருக்கியா? கடிச்சு விடிச்சு போறானே. அதான் இல்ல. வேணாம்யா. இந்த கல்யாணம் வேணாம்யா. வீட்டுல எப்போ சிரிச்ச முகமா இருப்பாரு. வந்த காலம் மத்த எதுமே இல்லைங்க. யார் சொல்றது? முத்தம் கொடு. சரி வேணாம். சரி கவலைப்பட வேண்டாம். பாத்தீங்களா பார்வையாலே ஸ்கேன் செய்து விட்டாங்க. சரி என் தந்தையிடம் சொல்லி மன்னரிடம் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள கையோடு வீட்டுக்காரையும் அழைத்து விடுங்க. சோச பையா மன்னர் கிட்ட போய் சொல்லுவாரு. அம்மாவும் மன்னரை பார்க்க சொல்லுங்க. வாங்க போவோம். சரி சொல்லுங்க. பொட்டு மேல பொட்டு வச்சு நீ பொட்டலில போற பொட்டு வச்சு மாமா மண்ணில் வந்து போற கலையே மண்ணில் வந்து போற கலையே
பொட்டோட போற கட்டிடத்துக்கு
கமுகு தென்னை மாங்கனி சோலைகள் தீங்கனி சோலைகள் எங்கு பார்த்தாலும் பசுமை புரட்சி. நாடு என்ற
என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே பிறக்க வேண்டும், இந்த நாட்டிலே வாழ வேண்டும், இந்த மன்னர் தான் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று உலகத்திலே பிறக்கப்பட்ட அத்தனை பேருமே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது எந்த நாடு? அதுதான் கர்த்தரின் ஆசியோடு நாம் அரசாட்சி செய்யக்கூடிய ரோமாபுரி. இந்த நாட்டிலே பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் மின்வெட்டே கிடையாது, கரண்ட் கட்டே இல்லடா ரோமாபுரியில. அதுக்கு என்ன காரணம்? எம்பெருமான் இயேசுவரானுடைய ஆசிதான். அவருக்கு பயந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறாங்க. அதனால ஆகையினால எல்லாருமே நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத எப்பவும் மறக்க கூடாது. அந்த சக்தி தான் இயேசுவரா. அந்த இயேசுவரோட அடிச்சுவற்றை பின்பற்றி அரசாட்சி செய்து வருகிறேன். எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மை. எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நான், என்கிட்டையும் ஒரு கரை இருக்கு, அது உங்கள்கிட்ட சொல்லித்தான் தீரணும். அது குறை இல்லை, அது இறைவனுடைய சித்தம். இளம் வயதிலேயே பெண் குழந்தையை என்னிடத்திலே விடுத்துவிட்டு என்னுடைய முதல் மனைவி இறந்து விட்டார். அவளை வளர்ப்பதற்காக என்னுடைய வாரிசு அவள் அல்லவா, ரோமாபுரி வாரிசு அவள் அல்லவா என்பதை உலக மக்களுக்கு நிலைநிறுத்துவதற்காக இரண்டாவதாக திருமணம் செய்து ஞான சௌந்தரியை பாதுகாப்பதற்காக நியமித்திருக்கிறேன். ஞான சௌந்தரிய மகள். ஞானம் என்றால் அறிவு, சௌந்தரம் என்றால் அழகு. அறிவும் அழகும் ஒருங்கே அமைய பெற்றவள் என் மகள் ஞான சௌந்தரி. அப்படிப்பட்ட அபூர்வ பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்தவள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி மாதா. அந்த அன்னை வேளாங்கண்ணி மாதா இல்லை என்றால் நான் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கப்பட்ட மக்களுக்குமே சில இடையூறு ஏற்படத்தான் செய்யும். அந்த இடையூறுகள் இல்லாமலே இந்த பரதகண்டத்திலே, இந்த பிரசவந்தத்திலே கர்த்தரால் படைக்கப்பட்ட எறும்பு 84 லட்சம் ஜீவன் இருந்து அரசாட்சி செய்யக்கூடியவள் அவள்தான். எங்கே இருக்கிறாள்? இதோ இங்கே. இங்கே இந்த இளைஞர்கள், இசை கலைஞர்கள் ஒலி எழுப்புகிறார்களே, அத்தனை இசை கருவிகளிலேயும் அவள் நிறைந்திருக்கிறாள். அந்த தெய்வம் இருப்பது
சரி, அவங்களுக்கு என்ன நடந்தது இப்பொழுது? நாட்டு விலங்குகளால் இவளுக்கு ஊரெல்லாம் சேதப்பட்டு விட்டார்கள். விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. அப்படியா? கர்த்தரே, என்ன இது சோதனை? என்னுடைய அரசியல இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு வேதனை மிக்க சோதனை இப்போது வந்திருக்கிறது. விவசாயத்தை எல்லாம் காட்டு மிருகங்கள் அழித்து விட்டன. மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கே அதற்காக என்ன முடிவு செய்து நீங்க வீடு வாசல் எல்லாம் இழந்து விட்டார்கள். அப்படியா? ஆமா. அங்க பாருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். வீடு போச்சு, வாசல் போச்சு, நிலம் போச்சு, ஆடு மாடு எல்லாம் போச்சுங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்யும். ரோமாபுரி அரசு உங்களுக்காகவே கர்த்தர் படைச்சது. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஊரை விட்டு போட்டு கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு உனக்கு அந்த காரியத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். ஆகையினால உனக்கு நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டுகிட்டு போய் கர்த்தர் விடுவாரு. நீ அதுக்கு பிறகாவது என்ன நல்லா இருப்ப, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஊரை விட்டு போக வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த அரசாங்கம் செய்யும். உணவு தானியங்கள் உடனடியா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பெரிய அதிகாரிகள் சொல்லி ஏற்பாடு செய்யறேன். வீடு வாசல் கட்டி கொடுக்க சொல்றேன். அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். இதுக்காக இருந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இனிமே சந்தோஷமா போகலாம். எந்த கவலையும் பட வேண்டாம். எனக்கு இந்த நாளில் இருந்து உங்களுக்காக உதவி செய்யறது தான் தலையாய கடமை. கர்த்தருடைய ஆசினால எல்லா உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. மகாராஜா, இந்த வரியெல்லாம் கொஞ்சம் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. வரியே இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. 5 வருஷத்துக்கு வரியே கட்ட வேண்டாம். எல்லாம் அந்த அரசாங்கம் பார்த்துக்கும். நீங்க போயிட்டு வாங்க. ஆளுகின்ற நேர்மை ஒரு எங்க ஊர் சொல்றாங்க, நீ அதே சொல்லிட்டு இருக்க. என்ன பொறுப்பு? சரிங்க தந்தையே, அப்படி ஆகட்டும். தாங்கள் என்னென்ன பணிகள் சொல்கிறீர்களோ அதை நான் திறன்பட செய்து முடிக்கிறேன்.
உடனடியா மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நாம தீர்த்து வைக்கணும். வேட்டைக்கு முதல்ல போடணும். மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய காட்டு மிருகங்களை எல்லாம் துன்புறுத்தாம சரி அவைகளை அனுப்பி வைக்கணும். ஏன்னா கர்த்தருடைய படைப்புல மிருகங்களும் ஒண்ணும். நமக்கு ஆறறிவு, இந்த மிருகத்துக்கு அஞ்சறிவு. பேசக்கூடிய ஆற்றல் தான் இல்லையே ஒழிய சில நேரங்கள்ல நம்ம காட்டணும் அந்த மிருகம் புத்திசாலித்தனமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது. ஆகினால அவைகளுக்கு இடையூறு இல்லாம என்ன செய்யணும் அதை செய்யணும். சரி அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய அப்படியே வீரர்களை தயார் பண்ணி வேட்டைக்கு போறதுக்கு தயார் செய்து விடுவோம். அதுக்கு முன்னால என்னுடைய மகள் ஞானசோரியை பார்க்கணும். சரிங்களப்பா. சில விஷயங்களை சொல்லணும். சரிங்களா. அதுக்கு முன்னால இளையவள் லேனாளை பார்க்கணும். லேனாளை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு செய்யும். சரிங்களா. கர்த்தரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, இந்த இக்கட்டான நிலையில இருந்து என்னையும் இந்த மக்களையும் நீதான் காப்பாற்ற வேண்டும். அவனன்றி அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட அவன்தான் நீதான் எங்களை ஆட்டி படைப்பவன். படைத்து காத்து சகலத்தையும் கொடுக்கக்கூடிய சகலகலா வல்லவன் நீதான். எங்களுடைய நினைவெல்லாம், என்னுடைய நினைவெல்லாம் இந்த மக்களை பற்றியே இருந்து கொண்டிருக்கிறது. தலையாய கடமையாக இந்த பணியை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே குறைவில்லாமல் நல்லபடியாக அதை முயற்சி எடுத்து நீதான் அருள் புரிய வேண்டும்.